சிக்கென்று பிடித்தேன் குரு பாதம் எங்கள் சர்க்குரு ஞான வள்ளல் திருப்பாதம். சிக்கென்று பிடித்தேன் குரு பாதம் எங்கள் சர்க்குரு ஞான வள்ளல் திருப்பாதம். பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான். தெய்வம் மண்ணிலே வந்தது, அது தெற்கு மலையிலே நின்றது. பாமர வேடம் கொண்டது, என் பக்தி வலையிலே விழுந்தது. ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான். சிக்கென்று பிடித்தேன் குரு பாதம் எங்கள் சர்க்குரு ஞான வள்ளல் திருப்பாதம். சிக்கென்று பிடித்தேன் குரு பாதம் எங்கள் சர்க்குரு ஞான வள்ளல் திருப்பாதம். ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான். கந்தல் உடுத்தியும் அலைகிறான், அவன் கண்ணுக்கு அசடாய் தெரிகிறான். மறைந்து வாழவே நினைக்கிறான், அவன் மகிமை அறிந்தால் சிரிக்கிறான். வேர்க்கல் சாமி ஐயாவுக்கு வந்து எங்கள் தாத்தாக்கு மேலே ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. அடிக்கடி அவங்க வருவார், திண்ணை மேலே உட்கார, வீட்டுக்குள்ளெல்லாம் வரமாட்டார். கொடுத்ததை சாப்பிடுவார், சாப்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்துருப்பார். திடீர்னு வரும், எப்போ வராரு எப்போ போகிறாருன்னு சொல்ல முடியாது, எங்கள் தாத்தா வந்து எங்கே ஐயாவை காணுமேன்னு சொல்லி தேர்னாருன்னா திடீர்னு வந்து திண்ணை மேலே உட்காந்துட்டு இருப்பாராம். இந்த அருள் நிறைய எங்கள் தாத்தா கிடைச்சிது. சாதாரணமாக ஒரு தொழில் மூக்கு கம்பெனி தொழில் செஞ்சுட்டு இருந்தார். அவர் அருள் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பெரிய கம்பெனி செஞ்சு பெரிய லெவலில் பெரம்பூரில் பெரிய லெவலில் சொத்து இதெல்லாம் வாங்கி நல்ல ஒரு லெவலில் வர ஆரம்பித்தார். அவர் வந்து வேர்க்கலை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். ரெண்டாவது, அவர் வரும்போது போகும்போதும் அவர் கையில் வேர்க்கலை இருக்கும். வேர்க்கலையை வந்து கையில் யாருன்னா கொடுத்தாருன்னா, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு யாருன்னா ஜுரம் சளி காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு அந்த வேர்க்கலை கொடுத்தாலும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அது ஒரு இதுவாக இருக்கா. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் எங்கள் தாத்தா இந்த ஏரியா ஃபுல்லாக அவருக்கு கோயிலுக்குன்னு எழுதி வச்சார். எல்லா ஐட்டமும் சாப்பிடுவார், நான்வெஜ் எல்லா ஐட்டமும் வாயில் போட்டு எதுவுமே பேச மாட்டார். சாதா வேஸ்டியே தான் இருப்பாராம். சாதா ஒரு கோமணம் கொஞ்சம் தான் கட்டியிருப்பாராம். எங்கே இருக்கிறான்னு சொல்ல முடியாது அவர். இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். சொக்கா போடுறது வேஷ்டி கட்டுறதுலாம் கிடையாது. சாதாரணமாக ஒரு கோமணம் ஒரு சட்டி ஒரு இதெல்லாம் வச்சுட்டு சட்டு போவாராம். ஆனால் அவர் மேலே ஒரு துர்நாற்றம் அடிக்காதான். பார்க்கறதுக்கு எப்படி ஒரு அழுக்காக இருந்தால் கூட கிட்ட போனோம்னா ஒரு வாசனை இருக்காதான் அவர் மேலே. வராரு, எங்கே போகிறாரு, எங்கே போய் அடக்கம் ஆகிறாரு யாருக்குமே எங்கள் தாத்தாவுக்கே தெரியாதான். இது எங்கள் தாத்தாவே வந்து தேடி பார்த்துருக்காரு, எங்கே இருக்கிறாரு போய் தங்குறாரு, நம்ம வீடே இங்கே கொடுத்துடலான்னு கிடைக்கலையா அவர். எங்கே போய் நைட் தங்குறாருன்னு யாருக்குமே தெரியாது. அவராக நினச்சா வருவார், உட்காருவார், சாப்பிடுவார், கொடுத்தா சாப்பிடுவார். எதனா காஃபி கீஃபி திண்ணையில் சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டே இருப்பார். எங்கே போகிறாருன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏரியா ஃபுல்லாக ஒரு கழனி காடு, வெட்ட வெளி, பக்கத்தில் ஒரு பெரிய குளம். அந்த வருஷம் நல்ல மழை பெஞ்சு இது வந்து தென்னந்தோப்பு. இந்த இடம் வந்து தென்னந்தோப்பு. இது எல்லாமே எங்கள் தாத்தாவோட இடம் மொத்தம். இது எல்லாமே அப்போ அந்த காலத்தில். அப்போது இந்த தோப்பில் வந்து ஃபுல்லாக தண்ணி நிரம்பி போச்சு. தண்ணி நிரம்பி சமாதியெல்லாம் மூடிடுச்சு, குட்டை மூடி. ஒரு 4-5 நாள் கழித்து போகும்போது தண்ணியெல்லாம் வடிஞ்சப்புறம் அவரோட சிரசு அப்படியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இங்கே இருக்கிற ஆள்காரங்க வந்து எங்கள் தாத்தா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அவருக்கு சமாதி ஆன இடத்துல அதோட கபாலம் தெரியுது அப்படின்னு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்கேருந்து தாத்தா வந்து பெரம்பூர், இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் பெரம்பூர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து பார்த்துருக்காரு. வந்து பார்க்கும்போது அவர் கூட ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. பார்க்கும்போது ஒரு கபாலம் அப்படியே மேலே தெரிய ஆரம்பிச்சுது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாரும் தோண்டி பார்த்துருக்காங்க. தோண்டி பார்க்கும்போது அவரோட உடல் வந்து எண்ணிக்கை எப்படி இருந்ததோ அப்படியே அழிவு இல்லாமல் அப்படியே இருந்துதான். ஒரு விண்ணம் கூட இல்லாமல் அந்த நகம் எல்லாம் வளர்ந்து அப்படியே சாஸ்திரமாக இருந்தது. அப்போ உடனே எங்கள் தாத்தா என்ன பண்ணிட்டாரு, ஒரு சின்னதாக ஒரு கோயில் கட்டி மேலே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கோயில் ஒன்று கட்டிட்டார். கோயில் கட்டி அதுலேருந்து அவர் பராமரிச்சுருந்தார். அவர் பூஜை இதெல்லாம் அதுலேருந்து நடந்துட்டு இருந்தது. சிமெண்ட்டில் போட்டு இருந்தது. அப்போது அதை எடுத்துட்டு கருங்கல்ல வந்து 5 பீடம் வச்சு போடலான்ற எண்ணத்தில் எல்லாரும் ஒரு குழு மாதிரி ஆரம்பித்து இந்த திருவிகா நகரில் ஒரு மணின்னு ஒருத்தர் இருக்காரு, ஒரு 2-3 சாமியார்லாம் சேர்ந்து அந்த விலைக்கு இருக்கிறாங்க.
விலைக்கு அதை எல்லாத்தையும் இடித்து பார்த்துருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ஆர்வம், உள்ளே தோண்டி பார்த்துடலாம், தோண்டி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலான்ற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு வந்துடுச்சு 1984. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கொத்தனார், சித்தால், பெரிய எல்லாம் உள்ளே இருந்திருக்காங்க. ஒரு 10 பேர் இருந்திருக்காங்க. நைட்டு 8, 9, 10 ஆகிடுவா உள்ளேருந்து கம்மன்னு விபூதி வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாருக்கும் டயர்ட்னஸ் ஆகிடுச்சு, சோர்வாயிடுச்சு. அதுக்கு மேலே அவங்களால அந்த கெடபரையை போட்டு இடிக்க முடியல. அப்புறம் அங்கே இருந்தவங்கெல்லாம் இப்போ நம்பூதிரி தான் அந்த கோயிலை பார்த்துட்டு இருந்தார். அவரோட தூண்டுதல் பேரில் தான் வந்தது. அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலான்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து எங்கள் அப்பா, எங்கள் பெரியப்பா, இங்கே இந்த ஒரு 4-5 பேர் சேர்ந்து செஞ்சாங்க அந்த வேலையை. பட் அதுக்கு மேலே சோதிக்க முடியல அவரை. அங்கே அதுக்கு மேலே நிற்க முடியல. ஒரே விபூதி வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ணிட்டாங்க, இனிமேல் அது சோதிக்கிறது ரொம்ப சிரமம்னு சொல்லிட்டு திருப்பி அது மேலே கல் வச்சு, மேலே பஞ்சாட்சர பீடம் 5 ஸ்டெப்பு வச்சு அது மேலே லிங்க வச்சு பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னே இந்த கோயில் கட்டுறதுக்கோசம் தோண்டினோம். ஃபுல்லாக இடிச்சிட்டோம். பழைய பில்டிங்கை கம்ப்ளீட்டாக இடிச்சிட்டோம். இடிச்சிட்டு செய்யும் போது அந்த பின்னால் இருக்கிற இடத்த பள்ளம் தோண்டும் போது ஒரு கடபரை போடும்போது டமாலும் ஒரு சவுண்ட் வந்தது. அவர் இன்ஜினியரும் இங்கே தான் இருக்கார், அவரும் இங்கே தான் இருக்கார். அவருக்கும் ரொம்ப சிரமமாக போச்சு. ஒரு வாரம் வேலையே செய்யலை. ஆளுங்க பயந்து இன்னும் எதுவும் சேர்த்து வேலை செய்யலை. அதுக்கப்புறம் செஞ்சு அதுக்கு பூஜைலாம் பண்ணி அதுக்கப்புறம் ஆரம்பித்து வேலை கட்ட ஆரம்பித்தோம் அந்த கோயிலில். கற்பகம் நாங்கள் இங்கே தான் இருக்கோம். சித்தர் விவாகனது இப்போ எல்லாரும் வரப்போவே இருக்காங்க. எல்லாருக்கும் அவர் காட்சி கொடுத்தாரு. எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு எல்லாருக்கும் இது பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எங்கள் வீட்லேயே இருந்தால் கொஞ்சம் எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாம வந்தாங்க. அவங்களே இப்போ நல்லா இருக்காங்க. அது எல்லாருக்கும் சொல்லுவோம். இப்போ நிறைய பேர் எங்கேருந்து வராங்க, அவரோட கஷ்டத்தை வந்து இங்கே வந்து சொல்லி அவர் தீர்வு பண்ணுறாரு. ஐயா வந்து ஜீவசமாதி அடைஞ்ச நாள் போன ஜனவரி 5ஆம் தேதி வந்து குரு பூஜை பண்ணாங்க. வருஷம் அந்த மாதிரி செய்கிறாங்க, குரு பூஜை பண்ணுறாங்க. ஐயாவோட ஜீவசமாதி அடைஞ்ச நாளுக்கு இது மார்கழி மாதத்தில் வரும். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு சித்திரை நட்சத்திரம், ஐயாவோட சித்திரை நட்சத்திரம். அதுக்கும் மதியம் பூஜை, அன்னதானம் எல்லாம் நடந்துச்சு. பௌர்ணமிக்கு அன்னதானம் பண்ணுறாங்க. பிரதோஷ பூஜை, அப்புறம் அஷ்டமி பூஜை பண்ணுறோம். எல்லா பூஜையும் நடக்குது. எல்லா பூஜையும் இங்கே நடக்குது. யாருக்காவது கல்யாணம் ஆகலைன்னா இங்கே வந்து மாப்பிள்ளை பார்த்த உடனே அந்த இடம் முடிச்சிருக்கு. அதுவும் சொல்கிறாங்க. எல்லாமே நல்லா செய்கிறாங்க. இந்த கோயிலோட சித்திரை நட்சத்திரத்தில் காலையில் அபிஷேகமும் மதியானம் அன்னதானமும் நடக்குது, பூஜை நடக்குது. மாதம் செய்கிறாங்க. சித்தருக்கு இடம் கொடுத்த முருகேஷ் கிராமணி அவரோட சமாதியும் அவரோட சன்னோட சமாதியும் இங்கேயே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. ஏன்னா இவருக்கு இடம் கொடுத்தாரு, அவங்களும் வந்து பக்கத்துலேயே இருக்காங்க. भगवान श्री जय भगवान, जय भगवान श्री जय भगवान, जय भगवान श्री जय भगवान, जय भगवान श्री जय भगवान. சிக்கென்று பிடித்தேன் குருபாதம், எங்கள் சர்க்குரு ஞான வள்ளல் திருப்பாதம். சிக்கென்று பிடித்தேன் குருபாதம், எங்கள் சத்குரு ஞான வள்ளல் திருப்பாதம். ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான். கருணை வெள்ளமாய் தோன்றினான், என் கருத்தில் தன்னையே ஊன்றினான். கல்லை கனியன மாற்றினான், என் கவலை யாவுமே ஓட்டினான். ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான். சிக்கென்று பிடித்தேன் குருபாதம், எங்கள் சர்க்குரு ஞான வள்ளல் திருப்பாதம். சிக்கென்று பிடித்தேன் குருபாதம், எங்கள் சத்குரு ஞான வள்ளல் திருப்பாதம். ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான். இரவி வேர்களை பொசுக்கினான், என் பிணிகள் யாவுமே விளக்கினான். அழுக்கு பாத்திரம் துலக்கினான், அதில் அமுதம் அல்லவோ நிரப்பினான். ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான்,
பிடித்தேன் குருபாதம் எங்கள் சர்க்குரு ஞான வள்ளல் திருப்பாதம் சிக்கென்று பிடித்தேன் குருபாதம் எங்கள் சத்குரு ஞான வள்ளல் திருப்பாதம் ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான் 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 காசு பணம் எல்லாம் மாயமே அது காகித கப்பல் ஆகுமே சர்க்குரு பாதம் போதுமே என் சஞ்சலம் யாவும் தீருமே ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான் 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 சிக்கென்று பிடித்தேன் குருபாதம் எங்கள் சர்க்குரு ஞான வள்ளல் திருப்பாதம் சிக்கென்று பிடித்தேன் குருபாதம் எங்கள் சத்குரு ஞான வள்ளல் திருப்பாதம் ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான் ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான் அதான் எல்லாத்தையும் காப்பாற்றி அதான் எல்லாம் பண்ணணும் இருக்கிற சாமி பூஜாவை தான் நம்பி இருக்கிறேன் ஐயா தான் எனக்கு எல்லாத்துக்கும் கஷ்டம் நஷ்டம் சுகம் துக்கம் எல்லாத்துக்கும் ஐயா தான் நான் பக்கத்தில் இருக்க தொட்டு ஐயா படுக்கும்போது ஏந்துக்கும்போது ஐயாவை தான் நினச்சிக்கிறாங்க சிவனே போட்டி ஆரம்பிங்க. என் பேர் உமா டக்கண்ணா. நான் வந்து ஒரு 5 வருஷம் வந்திருக்கேன். கொஞ்சம் சவுண்டா. இந்த வேர்க்கலை சித்தர் கோயில் 5 வருஷம் வந்திருக்கேன். இது பழைய கோயில். இது இதோட சக்தியே யாரும் தெரியாது. அவ்வளோ பவர் இருக்கிற கோயிலில் ரொம்ப பவரானது, சொல்ல முடியாத பவர், அவ்வளோ பவர் இருக்குது. வந்து போனால் அந்த அனுபவித்தாலும் தெரியும். சொல்லுது நோய் எல்லாம் கேட்டாலும் சித்தர் வேர்க்கலை சித்தர் கொடுத்தாரு. இன்னும் நம்ம என்ன வேணும்னா வேர்க்கலை வாங்கி கொடுத்தா அதை நம்பி நிறைவேற்றுவார். வேர்க்கல் தான் அவர் ரொம்ப மனசார பிடிக்கும். அது நோய்க்கு எதுவும் நம்ம தொழிலுக்கு படிக்கிறதுக்கு வேலைக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஏதோ நம்ம வேண்டிக்கோமோ அது நிறைவேற்றுவார். நம்ம 9 வாரம் 2 வாரம் இருந்தால் நம்ம எந்த சக்திக்கு எதோ வேணுமோ 100 50 1/2 கிலோ வாங்கி வச்சா கூட அந்த சக்திக்கு அவர் நல்ல நிறைவேற்றுவார். வேர்க்கல் சித்தர் அவ்வளோ பவர் இருக்குது. இங்கேயே சமாதி இருக்குது அவருக்கு. அவருடைய பவர் வந்து எல்லாருக்கும் அவர் வந்து இந்த அப்படியே கொடுத்தாங்க, இடம் கொடுத்தாங்க பாருங்க. அவங்க தான் அவங்க சமாதி வந்து இந்த தேய்பிரைக்கு அஷ்டமிக்கு பிரதோஷத்துக்கு இங்கே சமாதி ஆனார் பாருங்க. அதுக்கு எல்லாம் வருவாங்க, வந்து செய்வாங்க. எல்லோரும் நிறைய பயங்கர கூட்டம் வரும். இன்னும் நல்லா ஃபேமஸ் ஆகி இது நான் கொடுக்குற பேட்டியெல்லாம் பார்த்துட்டு இந்த கோயில் வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா நிறைவேற்றணும், நல்லாவே எல்லோரும் வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும். வந்து எல்லாருமே வந்து இன்னும் கோடி தினம் வந்து பார்க்கணும், லட்சக்கணக்கு வந்து பார்க்கணும், பார்த்து எல்லாருமே நிறைவேறணும். இன்னும் கோயில் மேலும் நல்லா முன்னேறணும். தேங்க்யூ சார். என் பேர் பானுமதி. நான் பழைய கோயிலில் இருந்தப்போ நாங்கள் ரொம்ப இங்கே வந்து என் பசங்கள்லாம் வந்து பூஜை போடணும் சாயந்தரம். அப்போ வந்து ரொம்ப யாரும் வரமாட்டாங்க. அப்போ நாங்கள் வந்து அங்கே அது அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது சும்மா பசங்க வந்து சாதாரணமாக செல்லில் எடுத்தாங்க ஃபோட்டோ. எடுத்தப்போ பார்த்தா நாங்கள் வந்து எங்களுக்கு எதுவுமே தெரியல. நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் போய் செல்லில் இருந்து பார்த்தா அங்கே நாகத்தம்மன் சார் பழைய மாதிரி இருந்துச்சு, வேறு மாதிரி இருந்துச்சு. அப்போ அங்கே பின்னாடி ஏதோ ஒருத்தர் அப்படியே அருள் தெரிஞ்சோடி மாதிரி நின்று அது செல்லில் வந்தது. இன்னும் கூட லேப்டாப்பில் நாங்கள் வச்சுருக்கோம். இங்கே வந்து இந்த அந்த இது மாதிரி இருக்குது, மாடு மாதிரி இருக்குங்களா சைடில், அங்கே வந்து வெறும் ஜோதி மட்டும் அப்படியே தெரிஞ்சிச்சு. செல்லில் நாங்கள் எடுத்ததில் செல்லில் வந்துருந்துச்சு அப்படியே. ஆனால் நாங்கள் எங்களுக்கு எதுவுமே தெரியல. அதனால் வந்து சொல்ல விவரிக்க முடியாது எப்படின்னு. ரொம்ப அற்புதமானவர்.